வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2025 எக்ஸாமினேஷன் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. நேற்று எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கீங்க நான் நம்புகிறேன். 2026 ப்ரிலிம்ஸை டார்கெட் பண்ணியிருக்கோங்க. அடுத்த ஒரு வருடம் இந்த எக்ஸாமினேஷனை ஒரு மிஷனாக எடுத்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எஃபர்ட் போட்டு அதே நேரத்தில் எஃபிஷியண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணோம். 2026 எக்ஸாமினேஷனை டார்கெட் பண்ணி ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் மென்டரிங் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதற்கான டீட்டெயில்ஸை நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ 25 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மென்டரிங் ப்ரோக்ராமை பற்றி என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் இந்த மென்டரிங் ப்ரோக்ராமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த மென்டரிங் ப்ரோக்ராமுக்கான டீட்டெயில்ஸை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். இனிஷியலாக இந்த மென்டரிங் ப்ரோக்ராமை ஒரு இயர் லாங் மென்டரிங் ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக மென்டரிங் இருக்கும். வீக்லி மினிமம் ஒரு 4 days இருக்கும் அல்லது 5 days இருக்கும். டெய்லி குறைஞ்சது ஒரு 2 hours மென்டரிங் இருக்கும். இதுதான் முதல்ல பிளான் பண்ணது. இதற்கு நிறைய கேண்டிடேட்ஸ் வில்லிங்காக தான் இருந்தாங்க. அதே நேரத்தில் இன்னொரு குரூப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் சொன்னது என்னென்னா, டெய்லி மென்டரிங் எங்களுக்கு வேண்டாம் சார், நாங்கள் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அல்லது அகாடமியில் படிக்கிறோம், எங்களுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் மட்டும்தான் கைடன்ஸ் வேணும், மென்டரிங் வேணும், அந்த ஆக்டிவிட்டியை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம், அதற்கு மட்டும் ஃபீ பே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி ஒரு சவால் எனக்கு இருந்தது. இப்போ இயர் லாங் டெய்லி மென்டரிங் ப்ரோக்ராமாக நான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸை அதை அஃபெக்ட் பண்ணோம். இந்த ஃபஸ்ட்டு குரூப்பை மட்டும்தான் என்னால் டேக் கேர் பண்ண முடியும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் டேக் கேர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு சவால் எனக்கு இருந்தது. என்னுடைய நோக்கம் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ஹெல்ப் பண்ணணும், அவங்களை கைட் பண்ணணும், அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்படி பார்க்கும்போது இந்த 2 குரூப்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அதே நேரத்தில் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு சொல்லித்தரதுக்கு இந்த மென்டரிங் ப்ரோக்ராமை மாடியூல் பேஸ்ட் மென்டரிங் ப்ரோக்ராமாக நடத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த மாடியூல் பேஸ்ட் மென்டரிங்கிறது எப்படி இருக்குன்னா, இதுவும் இயர் லாங் ப்ரோக்ராம் தான். ஆனால் டெய்லி ஃபிக்ஸ்டு டைமில் அது இருக்காது. அதற்கு பதிலாக ஒரு ஆக்டிவிட்டியையும் நான் மாடியூல்ஸாக கண்டக்ட் பண்ணுவேன். மாடியூல் அப்படிங்கிறது ஒரு 2 day 3 day அல்லது 4 day ப்ரோக்ராமாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி இதை நம்ம நடத்துவோம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் மென்டரிங் மாடியூல். இது ஜென்ரலாக ஒரு 3 day ஆக்டிவிட்டி அல்லது 4 day ஆக்டிவிட்டியாக இருக்கும். இதில் ஒரு கேண்டிடேட் டெய்லி செய்யக்கூடிய 3 முக்கியமான ஆக்டிவிட்டீஸை நானே உங்களுக்கு சொல்லித் தருவேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட் ஸ்டடிங், கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடிங் அண்ட் ஆன்சர் ரைட்டிங். இந்த மாடியூல் தான் ரொம்ப முக்கியமான மாடியூல். அடுத்து வரப்போகிற மாடியூலும் இந்த மாடியூல் தான், இன்டெகிரேட்டட் மாடியூல். இந்த இன்டெகிரேட்டட் மாடியூலை கண்டினியூஸாக ரெகுலர் இன்டர்வல்ஸில் நான் நடத்திக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இதில் 3 முக்கியமான அந்த ஆக்டிவிட்டீஸும் உள்ளே வந்துடும். இதை நீங்கள் வருஷம் ஃபுல்லாக தொடர்ந்து பண்ணணும். அதனால் இது ரெகுலர் இன்டர்வல்ஸில் நடக்கும். மற்ற ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங், ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் அண்ட் சால்விங். அது இல்லாமல் முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்க்கு தனித்தனியாக மாடியூல் இருக்கும். உதாரணத்துக்கு எக்கனாமி, பாலிட்டி, ஜியோகிரஃபி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், சொசைட்டி, எத்திக்ஸ், எஸ்ஏ, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல், இதுக்கெல்லாம் தனித்தனியாக மாடியூல்ஸ் இருக்கும். இந்த மாடியூல்ஸும் ரிப்பீட் ஆகிட்டு வரும். அப்போ தொடர்ந்து நீங்கள் மாடியூல்ஸை அட்டன் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பீங்க. இனிஷியலாக இந்த மென்டரிங் மாடியூல்ஸை நீங்கள் அட்டன் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் எல்லா கோர் சப்ஜெக்ட்ஸில் இருந்தும் முக்கியமான டாபிக்ஸில் இருக்கிற கான்செப்ட்ஸை நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் டு அட்வான்ஸ்டு, என்சிஆர்டி புக்கில் ஆரம்பித்து அட்வான்ஸ்டு புக் வரைக்கும் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ், அதில் இருக்க கான்செப்ட்ஸ், இதை நான் டீச் பண்ணிவிடுவேன். இதை லேர்ன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய எட்ஜ் கிடைக்கும். ஸோ முதல்லையே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக அந்த சப்ஜெக்ட்ஸ் ஈஸியாகிடும். கரண்ட் அஃபேர்ஸோட பெட்டராக கனெக்ட் பண்ணலாம், நீங்கள் டைனமிக்காக லேர்ன் பண்ணலாம், ஆன்சர் ரைட்டிங் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இந்த மென்டரிங் மூலமாக வந்து சேரும். அது இல்லாமல் இந்த மென்டரிங் மாடியூல்ஸை அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், பயம் போயிடும். ஒரு அட்மாஸ்ஃபியரில் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஜூம் மீட்டிங்ஸாக தான் நாம் இந்த மென்டரிங் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுவோம். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க, அவங்களுடைய வியூஸை ஷேர் பண்ணுவாங்க, நீங்களும் ஷேர் பண்ணலாம், டவுட்ஸை ரைஸ் பண்ணலாம். இதில் ஒரு காம்படிட்டிவ் அட்மாஸ்ஃபியரில் நாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். இது உங்களை ஃபர்தராக மோட்டிவேட் பண்ணும். அது இல்லாமல் ஒரு டீச்சர் கீழே நீங்கள் தொடர்ந்து லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன, இதை நான் சுட்டி காட்டுவேன். நீங்கள் உங்களை எப்படி ஃபர்தராக ஸ்ட்ரென்தன் பண்ணணும்,
இதற்கான கைட்லைன்ஸை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். அடுத்து இந்த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், இதை கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். எந்த டைமென்ஷன்ஸில் அப்ரோச் பண்ணணும், உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டாக எந்த டைமென்ஷனில் படிக்கணும், அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக படிக்கணும், எந்த ரிசோர்ஸ்லேருந்து படிக்கணும், இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ், லேர்னிங் டெக்னிக்ஸ், இந்த நுணுக்கங்கள், இதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். அது இல்லாமல் ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து பெரிய சேலஞ்சாக இருக்கும், அவங்களால பண்ணவே முடியாது. இந்த வருஷம் ஃபுல்லாகவே இதை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. உதாரணத்துக்கு ஆன்சர் ரைட்டிங், இது எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சாக இருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸையும் நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஓவராலாக இந்த மென்டரிங் ப்ரோக்ராமை அட்டென்ட் பண்ணுறதால உங்களுக்கு ஒரு பெரிய எட்ஜ் கிடைக்கும், லேர்னிங் ஈஸியாக இருக்கும், நீங்கள் எஃபிஷியண்ட்டாக லேர்ன் பண்ணலாம், நாலேஜை ஸ்ட்ரெங்தன் படுத்தலாம், நீங்கள் வரக்கூடிய எக்ஸாமினேஷனில் கிளியர் ஆகக்கூடிய அந்த சான்சஸை ஃபர்தராக பிரைட்டன் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு மென்டரிங் ப்ரோக்ராமில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். மென்டரிங் ப்ரோக்ராமை யார் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இது யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ப்ரிப்ரேஷன் கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தனியாக படிக்கிறத கம்பேர் பண்ணும்போது மென்டரிங் அட்டன் பண்ணும்போது நீங்கள் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கீழே இருப்பீங்க, ரெகுலர் ஃபீட்பேக் இருக்கும், லேர்னிங் வந்து ஈஸியாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் லைவாக கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா கூட ரெக்கார்டட் கிளாஸோடைய லிங்க்கை நான் உங்களோட ஷேர் பண்ணிவிடுவேன். அதை ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் லிசன் பண்ணி லேர்ன் பண்ணிடலாம். ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம். அது இல்லாமல் ஏற்கனவே ப்ரிப்ரேஷனில் சில வருடம் இருக்கவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஆனால் கிளியர் பண்ண முடியாமல் இருக்கும், இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும், இவங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மென்டரிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம். மென்டரிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இதற்கான லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் நான் ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துருவேன். அடுத்து வர மாடியூல் மென்டரிங் என்ன, அதில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் அந்த மாடியூலில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணலாம். அடுத்து நான் கண்டக்ட் பண்ண போகிற மாடியூல் இன்டெகிரேட்டட் மென்டரிங் மாடியூல் தான். இதில் 3 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இதை 3 டே மென்டரிங் மாடியூலை நான் கண்டக்ட் பண்ணுறேன். 29th May இது ஸ்டார்ட் ஆகுது. இந்த மென்டரிங்கில் என்ரோல் பண்ணிங்கன்னா ப்ராக்டிக்கலாக எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், படிக்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மென்டரிங் ப்ரோக்ராம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். I wish you all the best for your success at the UPSC Prelims 2026. நன்றி.